வணக்கம். நாளீதரன். மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயத்த தமிழர்கள் மத்தியிலும் மட்டுமில்லாம திரையுலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான விஷயத்தை தான் ஏற்படுத்தி சென்றிருக்கிறாரு மறைந்த பாக்யராஜ் ஐயா அவர்கள். ஸோ இந்த வீடியோவை நான் மேக் பண்றதுக்குரிய முக்கியமான ரீசன் என்று பாத்தீங்கன்னு சொன்னால், அவர் மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாரு. அவருடைய கண்களை சில வருஷங்களுக்கு முதல் டொனேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த கண்கள், அந்த கருவிழிகளை இப்ப வைத்தியசாலையால எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்தி இருந்தது. சாதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையில் நம்ம ஓர்கன்ஸ் எல்லாமே நம்ம டொனேட் பண்ணலாம். ஸ்ரீலங்காவில் இருக்கிற நீங்களா இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்கிற நீங்க எந்த நாட்டில் இருந்தாலுமே நம்மளுடைய ஓர்கன்ஸை நம்ம டொனேட் பண்ணலாம். இது சில பேர் நினைக்கிற எப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம உயிரோடு இருக்கும்போது இந்த ஓர்கன்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்களான்ற டவுட்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படியெல்லாம் இல்லை. நம்ம இறந்ததுக்கு பிறகு நம்மளோட உடல்ல இந்த ஆர்கன்ஸ்ன்றது, அதாவது இந்த கண்கள் அல்லது கிட்னி, இந்த விஷயங்கள்லாம் நல்ல நிலையில இருந்தால் அந்த விஷயத்த எடுத்துக்கொள்வாங்க. ஸோ அது இல்லாதவங்களுக்கு, தேவைப்படுறவங்களுக்கு நம்ம இறந்ததுக்கு பிறகு அதை கொடுப்பாங்க. ஸோ இப்படியான ஒரு உன்னதமான ஒரு விஷயத்த பாக்யராஜ் ஐயா அவர்கள் பண்ணியிருந்தாரு. அவருக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் 1953 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பிறந்திருந்தாரு. இதுல 73 வருஷங்கள் பிறந்து மறைந்திருந்தாரு. 73 வருஷங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்திருந்தாரு. திரையுலகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சிருக்காருன்னு நம்ம சொல்லலாம். பாக்யராஜ் ஐயா அவர்கள் என்று சொல்லும் போது நிறைய பேருக்கு அவரை தெரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு தெரியாது. ஸோ சாந்தனுவை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவருக்கு 2 குழந்தைகள், அதில் ஒரு ஆள் சாந்தனு. ஸோ இப்படி அவர் ஹிஸ்டரியில மிகப்பெரிய சாதனைகளை பண்ணி இருந்தாலும், அதையும் தாண்டி அவர் இறந்ததுக்கு பிறகும் இப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாரு. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. இந்த வீடியோல நான் சொல்ற விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நம்ம இறந்ததுக்கு பிறகு சாதாரணமாக ஒன்று நெருப்புல எரிப்பாங்க, அல்லது நிலத்துல புதைப்பாங்க. இப்படி ஒரு வேஸ்டான ஒரு விஷயத்த தேவைப்படுறவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இறந்ததுக்கு பிறகு யாருக்கு தேவைப்பட போகுது? ஸோ அதை நம்ம மண்ணுக்கோ அல்லது தீக்கி இரையாக்குற ஒரு விஷயத்த மக்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கலான்ற ஒரு முக்கியமான என்னுடைய ஒரு ரிக்வஸ்ட் நம்மளும் இந்த விஷயத்த பண்ணணும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிக்கேன். ஸோ அப்படியே ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாரு. 73 வருடங்கள் அவர் காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் நடிகரா ஆரம்பிச்சிருந்தாரு திரையுலகத்தில். இந்த ஒரு அந்த சினிமா என்ற விஷயத்துல அதே ஒரு டைரக்டர் பண்ணியிருந்தாரு. அதே போல பாத்தீங்கன்னா திரைக்கதை ஆசிரியராக இருந்தாரு. ஸோ ப்ரொடக்ஷன் கூட பண்ணியிருந்தாரு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருந்தார். நுங்கம்பாக்கம் என்ற அவர் இல்லத்துல இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருடைய இறுதி கிரியைகளுக்காக அவருடைய உடல் வச்சிருக்கிறாங்க. நாளைக்கு மதியம் 1:30 மணி அளவுல பெசன் நகர்ல இருக்கிற மயானத்துல இவருடைய உடல் தகனம் செய்ய போறாங்க. ஸோ இப்படி மிகப்பெரிய ஒரு விஷயத்த திரையுலகத்துல பண்ணியிருந்தாரு. இறுதி டைம்ல நான் திரும்ப இந்த விஷயத்த ஹைலைட் பண்ற ரீசன் என்று பாத்தீங்கன்னு சொன்னால், நாங்களும் அதாவது நல்ல விஷயங்கள் பண்ணும்போது அந்த விஷயத்த நிறைய பேருக்கு நம்ம தெரிவிக்கும் போது நமக்கு இந்த ஒரு விஷயம் பண்ணணும், இப்படியான தானம் நம்ம பண்ணணும் என்ற விஷயம் நிறைய பேருக்கு சென்றடையும். நிறைய பேருக்கு நம்ம கொடுக்கணும் என்று தெரிஞ்சிருக்கும். இப்படி எல்லாம் நம்ம கொடுக்கலாமா, அல்லது இப்படி ஒரு விஷயம் இருக்கான்றது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கீங்க இல்லையா? ஸோ அப்படியானவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த விஷயம் தேவைப்படும். ஸோ நமக்கு இருக்குது, பிளட் டொனேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்படியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது இந்த கண் தானம், கிட்னி தானம் எல்லாம் பண்ணலாமா, இதெல்லாம் எப்படி பண்றேன்னு தெரியாமலாம் இருப்பாங்களா, அவங்களுக்காக இந்த விஷயத்த நான் இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறேன். இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னால் நம்ம பிளட் டொனேஷன் பண்ணக்கூடிய, அதாவது பிளட் பேங்க் இருக்கு இல்லையா? ஸோ அது அவங்கள்ட்ட நம்ம அப்ளிகேஷன் எடுத்து நம்மளுடைய உடல் பாகங்களை தானம் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் இலங்கையில நடைமுறையில் இருக்கு. இதை பத்தி டீட்டெயிலா நீங்க வேணும் வீடியோ, அல்லது இந்த ப்ரொசீஜர் எப்படி பண்ணணும் என்று சொல்லி உங்களுக்கு தேவைப்பட்ட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அதை தேடி டீட்டெயிலா இன்னொரு வீடியோ நான் போடுறேன். ஸோ இப்படி திரையுலகத்துல மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணியிருந்த ஒரு மிகப்பெரிய ஸ்டார் பாக்யராஜ் ஐயா அவர்கள் இந்த உலகத்தை விட்டு நீங்க இருக்கிறாரு. ஸோ இங்க நம்ம எல்லாருடைய இறுதி அஞ்சலி அவருக்கு சென்றடையணும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டு அரசு ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அரசு மரியாதையுடன் இவருடைய இறுதி கிரியைகள் நடக்கும் என்ற ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டு அரசு இப்ப அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த இன்னும் ஒரு அப்டேட்டான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.